தினமும் ஒரு வாழைப்பழம் 30 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. அடேங்கப்பா. அப்புறம் பாருங்க, வாழைப்பழங்களில் குளுக்கோஸ், பிரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் போன்ற இயற்கையான சர்க்கரைகள் உள்ளன. இவை உடலுக்கு உடனடி ஆற்றலை அளித்து நீண்ட நேரம் சுறுசுறுப்பாக இருக்க உதவுகின்றன. மேலும் வாழைப்பழங்களில் உள்ள பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் தசை செயல்பாட்டிற்கு ஆதரவளித்து சோர்வை குறைக்க உதவுகின்றன. வாழைப்பழங்களில் நார்ச்சத்து நிறைந்துள்ளது. குறிப்பாக பெக்டின் எனப்படும் நார்ச்சத்து செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது. இது மலச்சிக்கல் மற்றும் வயிற்று உப்பசம் போன்ற பிரச்சனைகளை குறைத்து சீரான செரிமானத்தை உறுதி செய்கிறது. வாழைப்பழங்களில் உள்ள வைட்டமின் B6 டோனி செரட்டோனின் என்ற ஹார்மோனை உடல் உற்பத்தி செய்ய உதவுகிறது. இது மன அழுத்தத்தை குறைத்து அமைதியான மனநிலையை மேம்படுத்தும். மேலும் வைட்டமின் C மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சரும செல்களை பாதுகாத்து ஆரோக்கியமாக தோற்றமளிக்க உதவுகின்றன. இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த வாழைப்பழம் அடிக்கடி சாப்பிட வேண்டும். மேலும் 1 மாதம் தொடர்ந்து வாழைப்பழம் சாப்பிடுவது உடலில் பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை தருகிறது. மேலும் வாழைப்பழம் என்பது விலையும் மிக குறைவுதான். அதனால் தினமும் ஒரு வாழைப்பழம் சாதாரண மக்களும் சாப்பிடலாம். வாழைப்பழம் தினமும் சாப்பிடுவதால் உடலில் பொட்டாசியம் அளவை மேம்படுத்துகின்றது. இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. மேலும் இது தசைப்பிடிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை குறைத்து உடற்பயிற்சிக்கு பிறகு உடல் விரைவாக மீண்டு வரவும் உதவுகிறது. வாழைப்பழங்களில் மெக்னீசியம் மற்றும் டிரிப்டோபான் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இவை உடலை வெகுவாக தளர்த்தி நீங்கள் ஆழ்ந்து உறங்கவும் உதவுகிறது. மேலும் கேக்குகள் மற்றும் சாக்லேட்டுகள் போன்ற சர்க்கரை உணவுகள் மீதான ஆசையை குறைக்கவும் இவை உதவுகின்றன. வைட்டமின் C மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி பருவகால சளி மற்றும் பிற நோய் தொற்றுகளில் இருந்து பாதுகாக்கவும் உதவுகின்றன. அதனால் 1 மாதம் தொடர்ந்து வாழைப்பழம் சாப்பிடும் பட்சத்தில் நீங்கள் ஒரு சிறந்த ஆரோக்கியத்தை பெற்று பலசாலியாக மாற முடியும். நோய் பாதிப்புகள் அற்ற ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும் என்று உணவியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் வாழைப்பழத்தை சில உடல்நல பாதிப்பு உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் வாழைப்பழத்தை அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஏனெனில் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகமாக உள்ளது. எனவே தீவிர சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள், இரத்தத்தில் பொட்டாசியம் அளவு அதிகமாக உள்ளவர்கள் டாக்டர் ஆலோசனை இன்றி வாழைப்பழங்கள் சாப்பிடக்கூடாது. சர்க்கரை நோயாளிகள் கனிந்த வாழைப்பழங்களில் கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை அளவு சற்று அதிகமாக இருப்பதால் இரத்தத்தில் சர்க்கரை அளவை உயர்த்தக்கூடும். எனவே டாக்டர் ஆலோசனையுடன் அளவாக நீரிழிவு நோயாளிகள் வாழைப்பழங்களை சாப்பிடலாம். ஒவ்வாமை உள்ளவர்கள், அதாவது லேட்டெக்ஸ் ரப்பர் பொருட்களால் ஒவ்வாமை உள்ளவர்கள் வாழைப்பழத்தின் புரத அமைப்பாலும் ஒவ்வாமைக்கு ஆளாக நேரிடலாம். பல் சொத்தை உள்ளவர்கள், பழங்களில் உள்ள அதிக மாவுச்சத்து பற்களில் ஒட்டிக்கொள்வதால் பற்களில் வலி மற்றும் சொத்தை பிரச்சனை உள்ளவர்கள் வாழைப்பழங்களை தவிர்ப்பது நல்லது என்றும் கூறப்படுகின்றது.